தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இபியில் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சவங்களுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்ன டீட்டெயில் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்இபில இருந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 10th 12th டிகிரி எதை படிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உங்க கையால நீங்க ஃபில் பண்ணணும். அப்ளிகேட்டட் நேம், அதாவது உங்களோட நேம் வந்து இங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ எல்லாம் மேலா ஃபீமேலா தான் டிக் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்க பிசிஏ எம்பிசியா கம்யூனிகேஷன் வந்து டிக் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் வந்து ஏஜ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த்டே எது அதை நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து தாய்மொழி எது அதை வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, 10ஆவதா 12ஆவதா டிகிரியா அதை மென்ஷன் பண்ணணும். கார்டு நம்பர் இருந்தால் அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தால் அதோட மென்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளேஸ், உங்களோட டேட் இங்க வந்து உங்க சைன் போட்டுடணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 31/7/2024 வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுறணும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி நம்பர் 4th ஃப்ளோர், கிண்டி, சென்னை, இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து அனுப்பி விடணும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏஜ் ப்ரூஃப், ஸோ இது எல்லாமே நீங்க வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூஃப். ஓகே, 5 ஜூலை 2024 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 2 விதமான கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 8% தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்க வந்து டிரைவர் பொசிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைசன்ஸ் வச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. எல்எம்வி அந்த லைசன்ஸ் வந்து வச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,700 இருந்து 50,000 வரைக்கும் வந்து சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் இது. தகுதியும் விருப்பமும் இருக்கவங்க கட்டாயம் அப்ளை பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு விதத்துல இது வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.